நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது பணியிடத்தின் பெயர் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. இதற்கான சம்பள விகிதம் 36,900 முதல் 1,16,600. லெவல் 18. மினிமம் பே ஆஃப் 36,900. சர்வீசஸ் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ். போஸ்ட் கோட் 25 PGA. டோட்டல் வேக்கன்சிஸ் 1996. முக்கிய தேதிகள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 10 ஜூலை 2025. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரோ ஆன்லைன் மோட் 10 ஜூலை 2025. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் த்ரோ ஆன்லைன் மோட் 12 ஆகஸ்ட் 2025. எடிட் ஆப்ஷன் 13 ஆகஸ்ட் 2025 டு 16 ஆகஸ்ட் 2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 28 செப்டம்பர் 2025. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பாடங்கள் வாரியாக தமிழ் மொத்த பணியிடங்கள் 216, இங்கிலீஷ் மொத்த பணியிடங்கள் 197, மேத்தமேட்டிக்ஸ் மொத்த பணியிடங்கள் 232, ஃபிசிக்ஸ் மொத்த பணியிடங்கள் 233, கெமிஸ்ட்ரி மொத்த பணியிடங்கள் 217, பாட்டனி மொத்த பணியிடங்கள் 147, ஜுவாலஜி மொத்த பணியிடங்கள் 131, காமர்ஸ் மொத்த பணியிடங்கள் 198, எக்கனாமிக்ஸ் மொத்த பணியிடங்கள் 169, ஹிஸ்ட்ரி மொத்த பணியிடங்கள் 68, ஜியோகிரஃபி மொத்த பணியிடங்கள் 15, பொலிட்டிக்கல் சயின்ஸ் மொத்த பணியிடங்கள் 14, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மொத்த பணியிடங்கள் 57, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 மொத்த பணியிடங்கள் 102. ஆக மொத்தம் அனைத்து பாடங்களின் மொத்த பணியிடங்கள் 1996. இந்த பணியிடத்திற்கான வயது வரம்பு தகுதியை பொறுத்தவரை அனைத்து பிரிவிற்கும் 53 வயது வரை உள்ளவர்கள் இந்த தேர்வு எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கூடுதலாக SC, ST, BCM, BC, MBC, DNC அனைத்து வகுப்பினரும் உள்ள ஆதரவற்ற விதவைகள் 58 வயது வரை இந்த தேர்வு எழுதலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்தந்த பாடங்களில் முதுகலை பட்டமும் கூடுதலாக பிஎட் பட்டமும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடத்திற்கான தேர்வு முறைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்பல்சரி தமிழ் எக்ஸாம், அதாவது தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் பெற்றால்தான் முதன்மை பாடத்திற்கான தேர்வுத்தாள் திருத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் ஏ பார்ட்டாக உள்ளது. அடுத்ததாக பி பார்ட்டை பொறுத்தவரை மெயின் சப்ஜெக்ட், அதாவது இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தம் 150 வினாக்கள் கேட்கப்படும் என்றும் இந்த 150 வினாக்களில் மெயின் சப்ஜெக்டிலிருந்து 110, எஜுகேஷனல் மெத்தடாலஜி உளவியல் சார்ந்த வினாக்கள் 30, அதே போன்று ஜென்ரல் நாலேஜ் அதாவது பொது அறிவு சார்ந்த வினாக்கள் 10 என்றும் ஆக மொத்தம் 150 வினாக்கள் கேட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கணினி ஆசிரியர்களை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திலிருந்து 130 வினாக்களும், எஜுகேஷனல் சைக்காலஜி உளவியல் பாடத்தில் 10 வினாக்களும், பொது அறிவியல் 10 வினாக்களும் ஆக மொத்தம் 150 வினாக்கள் கேட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடத்திற்கான தேர்ச்சி தகுதியை பொறுத்தவரை SC மற்றும் SCயை பொறுத்தவரை 68 மார்க், அதாவது 45% எடுத்திருக்க வேண்டும் என்றும், அதே போன்று STயாக இருந்தால் 60 மார்க்ஸ், அதாவது 40% மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும் என்றும், அதே போன்று மற்ற வகுப்பினர் 75 மார்க், அதாவது 50% மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே இதற்கு தகுதி பெறுபவர்களாக இருப்பர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடங்களில் தேர்வு முறைகளை பொறுத்தவரை தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை அதுவும் மதிப்பெண் அடிப்படையிலும், அதே போன்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதன் அடிப்படையில் இந்த பணியிடத்திற்கான தேர்வுமுறை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது போன்ற மற்ற அனைத்து விவரங்களையும் அறிய இது தொடர்பான நோட்டிஃபிகேஷன் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம். அதே போன்று வரக்கூடிய காலங்களில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அனைத்து பாடங்களுக்கான வகுப்புகள் வெளியிட இருக்கின்றோம். ஸோ இந்த வகுப்புகளை பார்த்து பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.